நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. அம்மோனியருடன் போரிடத் தயாரான அரசர் தாவீது. அம்மோனியரின் மன்னன் நாகாசு இறந்த பின் அவன் மகன் அரசனானான். அப்பொழுது தாவீது, ஆனூனின் தந்தையாகிய நாகாசு எனக்கு அன்பு காட்டியது போல் நானும் அவன் மகனாகிய இவனுக்கு அன்பு காட்டுவேன் என்று கூறி அவர் தமது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கும்படி தூதர்களை அனுப்பினார். அவர்கள் ஆனூனுக்கு ஆறுதல் சொல்ல அம்மோனியரின் நாட்டை அடைந்தனர். அப்போது அம்மோனியரின் தலைவர்கள் ஆனூனை நோக்கி, தாவீது ஆறுதல் கூறுபவர்களை உம்மிடம் அனுப்பியுள்ளது உம் தந்தையை சிறப்பிப்பதற்கென்று நினைக்கிறீரா? உமது நாட்டை துருவி ஆராயவும் அதை நிலைகுலையச் செய்யவும் உளவு பார்க்கவுமே அவன் அலுவலர் வந்துள்ளனர் அன்றோ என்று கூறினர். எனவே ஆனூன் தாவீதின் அலுவலரை கைது செய்து அவர்களை அனுப்பி வைத்தான். கூலிக்கு அமர்த்தப்பட்ட 32,000 தேர்களும் மாக்கா மன்னனின் படைகளும் வந்து மேதபாவுக்கு முன்பாக பாளையம் இறங்கினர். அம்மோனியரும் அவர்களுடைய எல்லா நகர்களிலிருந்தும் திரண்டு வந்து போருக்கு தயாராயினர். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. பார்வையற்றவரான பர்த்திமேயு. ஜூன் 11 புதன்கிழமை வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளுக்கு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் இயேசு கிறிஸ்து நமது எதிர்நோக்கு என்ற யூபிலியாண்டு தொடர் மறைக்கல்வியில் இயேசுவின் வாழ்க்கை எனும் 2ஆம் தலைப்பின் 9ஆம் பகுதியாக மார்க்கு நற்செய்தியில் இடம்பெறும் பார்வையற்ற பர்த்திமேயு பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். வத்திக்கான் வளாகத்தில் கூடியிருந்த திருப்பயணிகளை திறந்த காரில் இருந்தபடி வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் வளாகத்தின் மேடை பகுதியினை வந்தடைந்ததும் சிலுவை அடையாளத்துடன் மறைக்கல்வி உரை கூட்டத்தினை துவக்கினார். Nel nome del Padre e del Figlio e dello Spirito Santo, la pace sia con voi. அதன் பின் மார்க்கு நற்செய்தியில் உள்ள பார்வையற்ற பர்த்திமேயு பார்வை பெறுதல் என்ற தலைப்பின் கீழ் உள்ள இறை வார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசித்தளிக்கப்பட்டன. A reading from the Gospel of Mark. Jesus stood still and said, "Call him here." இயேசு நின்று அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழிநடந்தார். இறை வார்த்தைகள் வாசித்தளிக்கப்பட்டதை தொடர்ந்து திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை திருப்பயணிகளுக்கு எடுத்துரைத்தார். திருத்தந்தையின் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவி சாய்ப்போம். Cari fratelli e sorelle, con questa catechesi vorrei portare il nostro sguardo su un altro aspetto essenziale della vita di Gesù, cioè sulle sue guarigioni. அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் வாழ்க்கையின் மற்றொரு முக்கியமான அடிப்படை அம்சமான அவரது குணப்படுத்துதல்களில் நாம் நமது கவனத்தை செலுத்துவோம். எனவே
உங்களது வாழ்வின் மிக துயரமான அல்லது பலவீனமான நேரங்களை உங்களை முன்னிறுத்தி வைத்து முன்னேறி செல்லாமல் தடுத்து வைத்த நிகழ்வுகளை இயேசுவின் திரு இதயத்தின் முன் வைக்க அழைக்கின்றேன். இறைவன் நமது கூக்குரல்களுக்கு செவிசாய்க்கவும் நம்மை குணப்படுத்தவும் வேண்டும் என்று நம்பிக்கையுடன் அவரிடம் கேட்போம். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்தில் இடம்பெறும் பர்த்திமேயு நாம் தொலைந்து போனவர்களாக உணர்ந்தாலும் எதிர்நோக்கை ஒருபோதும் கைவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு உதவுகின்றார். பார்வையற்றவரும் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவருமான பர்த்திமேயுவை இயேசு எரிக்கோவில் சந்திக்கிறார். அந்த இடம் மிக முக்கியமானது. எரிக்கோவிலிருந்து இயேசு எருசலேம் நோக்கி பயணிக்கையில் பர்த்திமேயுவை சந்திக்கிறார். எருசலேம் நோக்கிய தனது பயணத்தை கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கும் நகரான எரிக்கோவிலிருந்து தொடங்குகிறார் இயேசு. Bartimeo significa figlio di Timeo. Descrive quel uomo attraverso una relazione. திமேயுவின் மகனான பர்த்திமேயு என்ற வார்த்தைகள் வழியாக அவர் இன்னாரின் மகன் என்ற ஓர் உறவின் வழியாக அறிமுகப்படுத்தப்படுகின்றார் பர்த்திமேயு. மேலும் வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் என்பதன் வழியாக அவர் தனிமையில் இருந்தார் என்பதை விவிலியம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மரியாதையின் மகன், பாராட்டுதலின் மகன் என்ற பொருள்படும் பர்த்திமேயு என்ற பெயர் கொண்ட அவர் தான் இருக்கும் சூழலினால் தன் பெயரின் பொருளுக்கு நேர்மாறாக அடையாளப்படுத்தப்படுகிறார். யூத கலாச்சாரத்தில் மிகவும் முக்கியமான பெயரை கொண்ட பர்த்திமேயு தான் எப்படி இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறாரோ அப்படி வாழ முடியாத நிலையில் இருக்கிறார். இயேசுவின் பின்னால் நடந்து வரும் ஒரு பெரிய கூட்டத்தை போலல்லாமல் பர்த்திமேயு அசையாமல் ஒரே இடத்தில் இருக்கிறார். நற்செய்தியாளர் மார்க்கு பர்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருப்பதாகவும் தான் எழுந்து நின்று தனது பயணத்தை மீண்டும் தொடங்க பிறரது உதவி தேவைப்படும் நிலையில் இருப்பதாகவும் அவரை குறித்து எடுத்துரைக்கின்றார். Lui è un mendicante, sa chiedere, anzi può gridare. பிச்சை எடுப்பவரான அவர் எப்படி பிறரிடம் கேட்டு பெற வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவராக இருக்கிறார். உரக்க கத்தி தனக்கு தேவையானதை கேட்டு பெறக்கூடியவராக இருக்கிறார். உண்மையாகவே நமக்கு ஒன்று வேண்டும் என்று நாம் விரும்பினால் அதை பெற்றுக்கொள்ள நம்மால் முடிந்த அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும். மற்றவர்கள் நம்மை ஏளனத்திற்கு உட்படுத்தினாலும் நிந்தை அவமானத்திற்கு உட்படுத்தினாலும் நாம் செய்து கொண்டிருப்பதை செய்யக்கூடாது என்று கட்டாயப்படுத்தினாலும் நாம் மனம் தளராது இருக்க வேண்டும். உண்மையாகவே நாம் கேட்பதை அடைய வேண்டும் என்று விரும்பினால் தொடர்ந்து கூக்குரல் எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். மார்க்கு நற்செய்தியில் இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று பர்த்திமேயு கத்தத் தொடங்கினார் என்று வாசிக்க கேட்டோம். இவ்வரிகள் கிழக்கத்திய மரபில் ஒரு சிறப்புமிக்க ஜெபமாக மாறியுள்ளது. எனவே நாமும் நமது ஜெபமாக இதனை பயன்படுத்தலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தாவீதின் மகனே, பாவியாகிய என்மேல் இரக்கமாயிரும் என்று ஜெபிப்போம். Bartimeo è cieco, ma paradossalmente vede meglio degli altri e riconosce chi è Gesù. பார்வையற்றவரான பர்த்திமேயு மற்ற எல்லாரையும் விட சிறப்பான பார்வை கொண்டவராக, அதாவது இயேசுவை யார் என அடையாளம் காணக்கூடிய பார்வை பெற்றவராக இருக்கிறார். அவரது கூக்குரலை கேட்ட இயேசு நிற்கின்றார். அவரை தன்னிடம் அழைத்து வரச் சொல்கின்றார். இறைவன் செவிசாய்க்காத குரல்களே இல்லை. அவர் எல்லாருடைய கூக்குரல்களுக்கும் செவிசாய்க்கின்றார். அவரை நோக்கித்தான் நாம் கூக்குரல் எழுப்புகின்றோம் என்பதை நாம் அறியாத போதும் கூட அவர் நம் குரல்களுக்கு செவிசாய்க்கின்றார். தன்னை நோக்கி அழைக்கும் பார்வையற்றவரை நோக்கி அவர் செல்லவில்லை. மாறாக பார்வையற்றவரை தன்னை நோக்கி வரச் சொல்கின்றார் என்பது மிக வித்தியாசமாக நமக்கு தோன்றலாம். அமர்ந்திருந்த அவரை எழுந்து தன்னிடம் வரவழைப்பதன் வழியாக அவரது வாழ்க்கையை மீண்டும் எழச் செய்வதற்கான, செயல்படுத்துவதற்கான ஒரு வழியை உருவாக்குகின்றார் இயேசு. அம்மனிதன் தனது சொந்த காலில் மீண்டும் எழுந்து நிற்க முடியும், தனது இறப்பின் சூழலிலிருந்து மீண்டும் எழ முடியும் என்பதை உணர்த்துகிறார் இயேசு. இதனை வெளிப்படுத்தும் விதமாக பர்த்திமேயுவும் தனது மேலுடையை எறிந்துவிட்டு இயேசுவை பின்தொடர்வதன் வழியாக அதனை அடையாளப்படுத்துகிறார். பிச்சை எடுப்பவருக்கு மேலாடை என்பது எல்லாமாக பயன்படுகிறது. பாதுகாப்பாக, தங்கும் இல்லமாக, ஆபத்துகளிலிருந்து காக்கும் ஒன்றாக மேலாடை பயன்படுகிறது. பிறருடைய மேலாடையை அடகாக நீ வாங்கினால் கதிரவன் மறையும் முன் அதை அவரிடம் திருப்பிக் கொடுத்துவிடு என்று விடுதலை பயணமும் நமக்கு இதனை வலியுறுத்துகின்றது. பல நேரங்களில் நம்மை பாதுகாப்பதற்காகவும் தற்காத்துக் கொள்வதற்காகவும் நாம் வெளிப்படையாக பயன்படுத்தும் மேலாடைகள் போன்றவைகளே நம்மை முன்னேறிச் செல்லாமல் தடுக்கின்றன. இயேசுவிடம் சென்று
நம்மை குணப்படுத்திக் கொள்ள நம்மை நாமே அனுமதிக்க வேண்டும். இயேசு அவரிடம் கேட்கும் கேள்வி கூட வித்தியாசமாக தெரிகிறது. உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்கிறார். இயேசுவின் கேள்விக்கு பர்த்திமேயு கொடுக்கும் பதில் ஆழமானது. அவர் அனப்ளேபேன் என்ற வினைச்சொல்லை பயன்படுத்துகிறார். இதற்கு மீண்டும் பார்ப்பது என்று பொருள். ஒருவரின் பார்வையை உயர்த்துவது என்று மொழிபெயர்க்கலாம். உண்மையில் பர்த்திமேயு மீண்டும் பார்க்க விரும்புவது மட்டுமல்லாமல் தனது மாண்பை மீண்டும் பெறவும் விரும்புகிறார். மேலே நாம் பார்க்க வேண்டுமெனில் நமது தலையை உயர்த்த வேண்டும். பர்த்திமேயுவையும் நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவது நம்பிக்கை ஒன்று மட்டுமே. நாம் விடுதலை பெற இயேசு நம்மை குணப்படுத்துகிறார். அவர் பர்த்திமேயுவை தன்னை பின்தொடர அழைக்கவில்லை. மாறாக, நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்று கூறி அவரை மீண்டும் தனது வழியில் பயணிக்கச் சொல்கிறார். ஆனால் மார்க்கு நற்செய்தியாளர் பர்த்திமேயு மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழிநடந்தார், இயேசுவை பின்பற்றத் தொடங்கினார் என்று கூறி இந்நிகழ்வை நிறைவு செய்கின்றார். பர்த்திமேயு சுதந்திரமான மனநிலையில் இயேசுவை பின்தொடர்வதை தேர்வு செய்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது நோய்களையும் நமது அன்புக்குரியவர்களின் நோய்களையும் இயேசுவின் முன் நம்பிக்கையுடன் கொண்டு வருவோம். தொலைந்து போனவர்களாகவும் வெளியேற வழியின்றி இருப்பவர்களாகவும் வாழும் மக்களின் துயரத்தையும் அவரிடம் கொண்டு வருவோம். அவர்களுக்காகவும் நாம் கூக்குரல் எழுப்புவோம். கடவுள் நம் கூக்குரலை கேட்டு நமக்காக நிற்பார். நமது கூக்குரலுக்கு அவர் செவி சாய்ப்பார் என்று உறுதியாக நம்புவோம். Portiamo il dolore di quanti si sentono persi e senza via d'uscita. Gridiamo anche per loro e siamo certi che il Signore ci ascolterà e si fermerà. இவ்வாறு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை நிறைவு செய்ததும் கூடியிருந்த மக்கள் அனைவரையும் வாழ்த்தினார். ஆங்கில மொழி பேசும் திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் வருகின்ற ஞாயிறு ஜூன் 15 அன்று திரு அவையில் சிறப்பிக்கப்பட இருக்கும் தமத் திரித்துவ பெருவிழாவை நினைவு கூர்ந்து நம் இதயங்களை தந்தை மகன் தூய ஆவியாரை வரவேற்கும் இடமாக மாற்ற அழைப்பு விடுத்தார். As we prepare to celebrate the solemnity of the Most Holy Trinity this coming Sunday, I invite you to make of your hearts a welcoming dwelling for the Father, Son, and Holy Spirit. God bless you all. இத்தாலிய மொழி பேசும் திருப்பயணிகளை வாழ்த்திய திருத்தந்தை அவர்கள் உலக அமைதிக்கான தனது விண்ணப்பங்களை எடுத்துரைத்தார். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள் இறுதியாக விண்ணக தந்தையை நோக்கிய ஜெபத்திற்கு பின் தனது அப்போஸ்தலிக்க ஆசீரை அனைவருக்கும் வழங்கினார். Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen. திரு அவையில் யூபிலி ஆண்டு 2025 ஆணைமடல் பகுதி 29. இயேசுவின் எதிர்நோக்கால் ஈர்க்கப்பட்ட நாம் அந்த எதிர்நோக்கை விரும்புவோருக்கு அதனை அளிக்கக்கூடியவர்களாக வாழ்வோம். எதிர்நோக்கானது நம் வழியாக அவர்களுக்கு பரவவும் அதனால் அவர்களும் எதிர்நோக்கு கொண்டவர்களாக வாழவும் அனுமதிப்போம். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு என்ற திருப்பாடல் ஆசிரியரின் வார்த்தைகளை எடுத்துரைக்க கூடியதாக நமது வாழ்வு அமையட்டும். இன்றும் என்றும் எக்காலமும் மாட்சியும் புகழும் சேரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் காத்திருக்கும் போது நமது நம்பிக்கையின் பலமானது நம்முடைய நிகழ்காலத்தை நிரப்புகின்றது. பார்வையற்றவரான பர்த்திமேயு என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை ஆணைமடல் பகுதி 29 என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலியாண்டு எனும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இந்திய நாட்டின் பல பகுதிகளில் இந்துத்துவ அடிப்படைவாத குழுக்களால் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்து வரும் வேளை அவற்றை முடிவுக்கு கொண்டு வருமாறு கிறிஸ்தவர்கள் வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளதாக கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம்.
ராஷ்டிரிய கிறிஸ்டியன் மோர்ச்சா என்ற பெயரில் பல்வேறு திருச்சபைகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வந்து ஜூன் 9 இத்திங்களன்று மத்திய பிரதேசத்தில் உள்ள ஜபல்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு அனுப்ப வேண்டிய தீர்மானங்கள் அடங்கிய அறிக்கை ஒன்றை வழங்கியதாகவும் அச்செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் 140 கோடி மக்களில் 2.3 விழுக்காட்டை கொண்ட கிறிஸ்தவர்கள் நாட்டின் அரசியலமைப்பு காட்டும் விழுமியங்கள் மற்றும் மதச்சார்பற்ற மற்றும் மக்களாட்சி கொள்கைகளை எப்போதும் கடைபிடித்து வருவதாக அந்த 4 பக்க தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளதையும் அச்செய்தி குறிப்பு சுட்டிக்காட்டுகின்றது. இந்நிலையிலும் கூட வலதுசாரி இந்து குழுக்கள் தொடர்ந்து தங்களை குறிவைத்து தாக்கி வருவதாகவும் பல மாநிலங்களில் வழக்கமான இறைவேண்டல் கூட்டத்தை நடத்துவது கூட மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதையும் எடுத்துக்காட்டியுள்ளது. பிலிப்பீன்ஸ் நாட்டில் ஊழலை ஒழிப்பதில் தலைமை மட்டுமல்ல முழு கிறிஸ்தவ சமூகமும் குறிப்பிடத்தக்க அளவில் தனது பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று அதன் பிரதிநிதிகள் சபை கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம். கடந்த பிப்ரவரி மாதத்தில் அந்நாட்டு துணை அதிபர் சாரா டுடர்டே பிரதிநிதிகள் சபையால் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் நிலைமை குறித்தும் இந்த செய்திக்குறிப்பு விவாதிக்கிறது. அரசியலமைப்பு உத்தரவுகள் இருந்தபோதிலும் அந்நாட்டின் மேல் சபை இந்த வழக்கில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் இது அதிலுள்ள அரசியல் உள்நோக்கங்கள் குறித்த சந்தேகங்களை எழுப்புகிறது என்பது குறித்தும் அச்செய்தி விளக்கியுள்ளது. அரசியல்வாதிகளிடையே நேர்மையின்மை இயல்பாக்கப்பட்டு அரிதாகவே சவால் செய்யப்படும் நாட்டில் ஊழல் மற்றும் பொதுமக்களின் அலட்சியத்தின் கலாச்சாரத்தை இந்த செய்தி தொகுப்பு விமர்சித்துள்ளதுடன் அரசியல் சார்பு எதுவாக இருந்தாலும் பொது அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. நீதி, நல்லாட்சி மற்றும் பொறுப்புக்கூறலை மேம்படுத்துவதில் கத்தோலிக்க திரு அவை மற்றும் பரந்த கிறிஸ்தவ சமூகம் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். பாகிஸ்தானின் பிரான்சிஸ்கன் துறவு சபையைச் சேர்ந்த அருள் தந்தை லாசர் அஸ்ஸாம் அவர்கள் நடத்திய விசாரணை ஒன்றில் அந்நாட்டில் பாலியல் வன்கொடுமை மற்றும் பிற பாலியல் வன்முறைகளுக்கு ஆளான கிறிஸ்தவ பெண்கள் மற்றும் சிறுமிகளின் அவல நிலையை வெளிப்படுத்தும் விதமாக அறிக்கை ஒன்றை தயாரித்து ஏசியன் எனப்படும் தேவையில் இருக்கும் திரு அவைக்கு உதவும் அமைப்புக்கு அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளது ஐசியன் செய்தி நிறுவனம். இவ்வறிக்கையில் 20 வயது நிறைந்த அஸ்மா என்பவர் இவ்வாண்டு மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையன்று தனக்கு தெரிந்த ஒரு நபரால் வாகனத்தில் ஒரு வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு 4 பேரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் இந்த பாலியல் வன்கொடுமை காணொலியாக பதிவு செய்யப்பட்டதோடு எதிர்காலத்தில் தங்களின் ஆசைக்கு மீண்டும் இணங்க மறுத்தால் அந்த காணொலியை இணையதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டப்பட்டதாகவும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பத்தினருக்கு நீதியும் பாதுகாப்பும் வழங்க வேண்டி அரசை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் அதேவேளையில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தந்தை அஸ்ஸாம் அவர்கள் அவ்வறிக்கையில் விண்ணப்பித்துள்ளதாகவும் எடுத்துக்காட்டியுள்ளது அச்செய்தி குறிப்பு. ஜூன் மாதம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தாய்லாந்தில் உள்ள பான்புவான் என்னும் மெய்ப்பு பணி மையத்தில் கிறிஸ்தவ விழுமியங்களை தொழில் மேலாண்மையுடன் இணைக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள கத்தோலிக்க வணிக மேம்பாட்டு திட்டத்தின் கூட்டம் ஒன்றில் பங்கேற்பதற்காக தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸ் நாடுகளைச் சேர்ந்த கத்தோலிக்க தொழிலதிபர்கள் ஒன்று கூடியதாக செய்தி ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் இடம்பெற்ற இந்த கூட்டம் 38 நாடுகளைச் சேர்ந்த 45,000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் நம்பிக்கை சார்ந்த தலைமையை ஊக்குவிக்கிறது என்றும் அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது. ஜூன் 10 இச்செவ்வாயன்று உக்ரைனின் கீவ் மற்றும் ஒடேசா மீது ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் நடத்திய மோசமான தாக்குதலில் 7 பேர் வரை கொல்லப்பட்டனர் மற்றும் 13 பேர் காயமடைந்தனர் என்றும் இந்த தாக்குதலில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமான ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கியேவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க புனித சோபியா பேராலயம் சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் செய்திக்குறிப்பொன்று தெரிவிக்கின்றது. மேலும் இந்த தாக்குதலின் போது ஏறத்தாழ 315க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் ஏவப்பட்டன என்றும் இது 2022 போர் தொடங்கியதிலிருந்து தலைநகரில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றாகும் என்றும் உக்ரைன் அரசு தலைவர் வலோதிமிர் ஜெலன்ஸ்கி கூறியதையும் எடுத்துக்காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். ஜூன் 1 ஞாயிறன்று ரஷ்ய விமான தளங்கள் மீது உக்ரைன் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றும் ஒரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.